ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்பது நம்முடைய ஆசை, தேடல். அதுக்காக தீவிரமா நிறைய சேமிக்கிறோம், இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா முறையா சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்றோமா? பெரும்பாலும் கேள்விக்குறிதான். ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் எங்களுடைய M2W கிளைண்ட்ஸ்னால கோல்டு, சில்வர்ல உரிய நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வர முடியுது. இப்படி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் உரிய இடத்துல உரிய நேரத்துல இன்வெஸ்ட் பண்றதும், போதுமான நேரத்துக்கு அதை ஓன் பண்றதும், விற்க வேண்டிய நேரத்துல விற்கிறதும் உங்க லைஃப்ல நடந்தா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா 10 மடங்கு உங்க முதலீட்டை எப்படி வளர்ப்பது, 10x இன்வெஸ்டிங் எப்படி உங்க லைஃப்ல வேலை செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமா? ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு தமிழ்ல நான் உங்களோட பேச போறேன். அந்த வெபினார்ல நீங்க பங்கேற்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சந்திக்கலாம். இந்த காலாண்டினுடைய ரிசல்ட்ஸை நான் எப்படி பார்க்குறேன்? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய டாப் கம்பெனிஸ் தங்கள் ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட்ஸை மட்டும் கொடுக்கல, மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அண்ட் கைடன்ஸ், இந்த 2 விஷயமும் வருது. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியில் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க? இப்போ நிலவரம் எப்படி இருக்கு, இந்த காலாண்டு எப்படி நடந்தது, சென்ற காலாண்டை விடையும் சென்ற ஆண்டு இதே காலாண்டை விடையும் நாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் கம்பெனி சொல்றாங்க. இது தவிர வருங்காலத்துல என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு நிறைய கம்பெனி சொல்றாங்க. அதுக்கு தான் கைடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நடந்ததை சொல்றது கமெண்ட்ரி, நடக்க போவதை சொல்றது கைடன்ஸ். ஒரு ரிசல்ட் சீசன்ல முதல்ல ரிசல்ட் கொடுக்குற கம்பெனிஸ் பொதுவா சொல்றேன், நல்லா பண்ற கம்பெனிஸா தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நல்லா பண்ற கம்பெனிஸ் இருக்க பாருங்க, ஒரு 15-20, அதை எடுத்து பார்த்தீங்களா என்ன அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு நெரேட்டிவை பில்டு பண்ணி அதன் மூலமா உங்களை ஒரு டைரக்ஷன்ல திங்க் பண்ண வைப்பாங்க. ஒவ்வொரு ரிசல்ட் சீசன்லையும் ஒரு முதலீட்டாளன் தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான். இந்த புனைவுகள் ஒரு முதலீட்டாளனை வளர்க்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன் தெரியுமா? ரியல் திங் ஒரு ரிசல்ட் சீசன்ல எப்போ தெரியுமா? நல்லா பண்ணாத கம்பெனிஸ் தங்க ரிசல்ட்டை கொடுக்கும்போது தான். நல்லா பண்ணாத கம்பெனிஸ் ஓடி வந்து முதல்ல சொல்லுவாங்களா? மாட்டாங்க. யூஸ்வலா கடைசி சில நாட்களுக்கு அவங்க தங்க ரிசல்ட்டை தள்ளி போட்டுருவாங்க. கடைசி சில நாட்கள்ல என்ன ஆகும்னா எல்லா ரிசல்ட்டும் வரும். அந்த எல்லா ரிசல்ட்டுக்கும் நடுவுல தங்க ரிசல்ட்டும் அப்படி நுழைச்சி விட்டாக்கா யாரும் கவனிக்காம அப்படியே போயிரும் அப்படின்னு நம்புவாங்க. பட் இது உண்மை இல்லை, இது அவங்களுடைய ஒரு உளவியல், அவ்வளவுதான். ஸோ ஒரு ரிசல்ட் சீசனை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணோம்னா மொத்த ரிசல்ட் சீசனையும் பார்த்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த நல்லா பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்ன மெசேஜ்? இன்னைக்கு ஆட்டோ கம்பெனிஸ்ல சில கம்பெனிஸ் தான் ரொம்ப நல்லா பண்றாங்க. உதாரணத்துக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஓரளவுக்கு பஜாஜ் ஆட்டோவை சொல்லலாம், லாபத்தில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மாருதியை சொல்லலாம், அவங்க சைஸுக்கு அவங்க வச்சிருக்கிற மார்க்கெட் ஷேருக்கு அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ்ல மட்டும் பார்த்தாக்கா டாடா மோட்டார்ஸை சொல்லலாம், லாபத்தில் சொல்ல முடியாது. அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் சொல்றேன். டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த ஆண்டு சமீப ஆண்டுகளை விட ஒரு பெட்டர் ஆண்டா இருக்கணும். பட் அவங்க ரிசல்ட் இன்னும் நமக்கு அந்த கிளாரிட்டியை கொடுக்கணும். ப்ராஃபிட்ல எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் வாங்கும் வட்டிக்கும் கடன் கொடுக்கும் வட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அதை எங்களுக்கு உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கு, போட்டிச்சூழல் அதிகமா இருக்கு. இதுதான் ஒட்டுமொத்த வங்கித்துறையிலிருந்து வரக்கூடிய மெசேஜ். நிறைய டாப் வங்கி ரிசல்ட் வந்துருச்சு. இதையும் தாண்டி அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கடன் வளர்ச்சி இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. மார்க்கெட்டுக்கு இது பிடிக்கல. ஏன்னா மார்க்கெட் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா கடன் வளர்ச்சியும் பயங்கரமா ஏறணும்,
நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் பயங்கரமா ஏறணும். இதுதான் மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு. சந்தையினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்ப இந்த எதிர்பார்ப்பு ஏற்கனவே நிறுவன மதிப்புல பிரதிபலிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதாவது மார்க்கெட் கம்பெனிஸ் ஓவர் வேல்யூ பண்ணல இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில, ஏற்கனவே அண்டர் வேல்யூ பண்ணி தான் வச்சிருக்கு. ஆனா அண்டர் வேல்யூ பண்ண ஒரு செக்டரை இது வந்தா தான் நான் மறுபடியும் மதிப்பை உயர்த்துவேன்னு மார்க்கெட் இருக்கு. இது ஒரு விதத்துல மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சம்டைம்ஸ் நம்ம இம்ப்ராக்டிக்கலா இருப்போம். இந்த இடத்துல பேங்கிங்ல அனலிஸ்டும் சரி மார்க்கெட்டும் சரி இம்ப்ராக்டிக்கலா இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இம்ப்ராக்டிக்கலா இருந்தா என்ன ஆகும்? வரட்டு பிடிவாதத்தை கொஞ்ச நாளைக்கு பிடிப்போம், அதுக்கப்புறம் we will adjust, we will adapt our expectations. இந்த கேஸ்ல இது அனலிஸ்டினுடைய ஒரு இடியோசிங்கிரசி, வீர விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன். இதுதான் பேங்கிங்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சாமானிய முதலீட்டாளனா இது எப்படி பார்க்கணும்? எனக்கு இந்த நிறுவன மதிப்புல இந்த துறையில இன்வெஸ்ட் பண்ணா ரிஸ்க் இருக்கா இல்லையா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். பட் அனலிஸ்ட் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த துறையில நான் வாங்கணும்னு பரிந்துரை சொன்னா என்னுடைய மதிப்பு உயர்ற அளவுக்கு இந்த ரிசல்ட் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இது ஒரு ஈகோ ஸ்டேட். கிளியரா சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் அனலிஸ்ட் டோன்ட் மேட்டர் இன் த லாங் ரன். பிசினஸ் இஸ் ஒன்லி மேட்டர். நான் பிளண்டாவே அதை சொல்றேன். ஏன்னா இவங்க சர்வைவலுக்கு அவங்க ஒப்பீனியனை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. தொலைக்காட்சியில தினம் சொல்றவன் தினம் தன் ஒப்பீனியனை மாத்தினா தானே நீங்க பாப்பீங்க. அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு விஷயத்த சொல்லும் போது புதுசா ஏதாவது சொன்னா தானே நீங்க பாப்பீங்க, இல்லைன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. சோ அவங்க தங்க ஒப்பீனியனை மாத்திக்குவாங்க. பட் ஒரு நல்ல முதலீட்டாளன் இந்த மாதிரி ஃபிக்கல் பிஹேவியருக்கு அடிமை ஆகக்கூடாது. நமக்குன்னு ஒரு லைன் இருக்கணும். அந்த லைனை பிடிச்சுதான் நம்ம போகணும். அதுதான் நமக்கு வளர்ச்சி. அந்த லைனை நியாயமான வகையில நம்ம அமைச்சுக்கணும். ஏன்னா அந்த லைன் தான் நம்முடைய முதலீட்டு பாதை, நமக்கு வளர்ச்சிக்கான வழிகாட்டி. அதை நம்ம கேர்ஃபுல்லா பிடிக்கணும் இல்லையா? என் பார்வையில சில செக்டர்ஸ்ல அந்த லைனை கேர்ஃபுல்லா பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுல முக்கியமா நான் பேங்கிங்க சொல்றேன். அதே போல எனக்கு இன்சூரன்ஸும் அந்த மாதிரி தான் தெரியுது. அதே போல ஐடி செக்டரும் அப்படிதான் தெரியுது, எஃப்எம்சிஜியும் அப்படிதான் தெரியுது. எங்க என்ன லைன் தெளிவாகலன்னு நான் சொல்றேன். லைன் தெளிவாகாத இடம் ஃபார்மா. ஏன்னா குளோபல் ஃபேக்டர்ஸ் நம்மள பாதிக்கும். அதே போல ஃபார்மால எல்லா கம்பெனிக்குமே ஒரு லாட்டரி மைண்ட் செட் இருக்கு. அது எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுல பயங்கர லாபம் கொட்டும், அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் ரெடியா இருக்காது. சோ ஒரு ப்ராடக்ட்ல பம்பர் ப்ராஃபிட் பார்த்துட்டு அடுத்த ப்ராடக்ட் போறதுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய அன்சர்டன்டி இருக்கும். சில கம்பெனிக்கு தான் அந்த செகண்ட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி வரும். சில கம்பெனிக்கு செகண்ட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி வரும், ஆனா கொஞ்சம் காலதாமத்தோட வரும். மார்க்கெட் அதை ஏத்துக்காது. சில கம்பெனிஸ்க்கு ப்ராடக்ட் இருந்தும் எந்த மார்க்கெட்டுக்கு அவங்க போறாங்களோ, உதாரணத்துக்கு அமெரிக்கா நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. யூஎஸ்எஃப்டிஏ ப்ராப்ளம் கொடுக்கும், கவர்மெண்ட் பாலிசி ப்ராப்ளம் கொடுக்கும், டாரிஃப் ப்ராப்ளம் கொடுக்கும். யார் ப்ராடக்ட் இவங்க ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த கம்பெனிஸ் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் இருப்பதாகத்தான் நான் கணிக்கிறேன். அப்போ அந்த கிளாரிட்டி வந்த பிறகு அந்த பாதை நமக்கு தெரியணும். அது வரைக்கும் கொஞ்சம் காஷியஸா போகணும். அவ எப்படி சார் ஐடில பாதை எப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐடில அந்த பாதை தெரிந்தால் என்ன மதிப்பு இருக்கணுமோ அதை விட கணிசமா குறைவான நிறுவன மதிப்பு இருக்கு. அதுதான் பியூட்டி. ஏன் நம்ம என்ன ஆட்டோவை பத்தி பேசல? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு மிக பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கு. நாம மிடில் கிளாஸ வளர்க்க போற வேகம் அடுத்த 10-20 ஆண்டுகள்ல பயங்கரமா இருக்க போகுது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில் குறிப்பா சொல்லணும், டூ வீலர்ல ஒரு டாமினன்ட் ஃபேக்டரா வரப்போகுது. ஸோ ஆட்டோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் செக்டர். ஆட்டோல இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு இந்தியன் இன்வெஸ்டர் இருக்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. நிறைய இந்தியன் ஆட்டோமொபைல்ஸ், அதாவது இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட மாடல்ஸ், மினி எஸ்யூவி போன்றவை உலகத்தில் உள்ள பல நாடுகள்ல நிச்சயமாக விரும்பி வாங்கப்படும்.
இது கிட்டத்தட்ட இந்த பைக்ல நடந்த ஒரு விஷயத்துடைய ஒரு ரிப்பீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கவனிக்க மறந்துட்டீங்க. பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு கார்ல நடக்கிற விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடி. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்தியாவுக்கு பல்சர் போன்ற ஒரு பிராண்டை உருவாக்கி அதுல வேரியன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதே போல ஐஷர் மோட்டார் இந்தியாவில இருந்து ஒரு பழைய ராயல் என்ஃபீல்டுங்கிற பிராண்டை தூசி தட்டி இந்தியாவுக்கு ஒரு மாடர்ன் வெர்ஷனை கிரியேட் பண்ணாங்க. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே உலகத்தில் உள்ள பல நாடுகள் இன்னைக்கு விற்குது. உலக மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸுக்கு ஈக்குவலா இந்த பிராண்ட்ஸை மக்கள் விரும்பி வாங்குறாங்க. விலை குறைவா இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். இந்த விலைக்கு அவங்களுக்கு வேல்யூ கிடைக்குதுங்கிறது கன்சியூமர் பர்செப்ஷன். ஸோ துறை ரீதியாக பார்க்கும்போது இந்த ரிசல்ட் சீசன்ல நிறைய அறிகுறிகள் பாசிட்டிவா இருக்கு. இந்த அறிகுறிகள் அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய முதலீட்டு சிந்தனைகளையும் முதலீட்டு நகர்வுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னோடு பயணிக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இந்த வீடியோல வந்த விஷயத்தையும் அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயத்தையும் ஈஸியா பொருத்தி பார்க்க முடியும். இந்த பொருத்தம் தான் முதலீட்டுல ரொம்ப அடிப்படை. ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கா, அந்த தாட் ப்ராசஸ் நமக்கு ஒரு பாதையை காட்டுதா, அந்த பாதையில நம்மளால பயணிக்க முடியுதா, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு நம்மை வளர்த்து கொள்ள முடியுதா, இது உங்களுக்கு தெரியுது. இந்த பாதை இதுல உங்களால பயணிக்க முடியுதுன்னா தென் யூ ஆர் ஃபாலோயிங் அ ஸ்ட்ராட்டஜி. இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை, எல்லாமே டாக்டிக்ஸ் தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது தான் ஒரு ரிசல்ட் சீசன்லயும் நமக்கு தேவை. இப்போ நான் ஒரு மேனேஜரா ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், நானே மேனேஜ் பண்றேன்னா அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியில ஏதாவது சில ட்வீக்ஸ் தேவை இருக்கும். அந்த ட்வீக்ஸை நான் யோசிச்சு அதை கொண்டு வரணும். ஒரு ஸ்டாக்ல இருந்து வெளியே வரணும், இன்னொரு ஸ்டாக் உள்ள போகணும். ரிசல்ட்டை வச்சு பல எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். கைடன்ஸை வச்சு சில முடிவுகளை குறிப்பா எடுக்கணும். இது முதலீட்டாளரின் முதல் பொறுப்பு. ஸோ ரிசல்ட் சீசனை நான் ஒரு ஸ்டடி அவர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ரியல் எக்ஸாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நடக்கும். ஒரு முதலீட்டாளனுக்கு இதுல இருந்து எஸ்கேப்பே கிடையாது. we have to do this all the time. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணது மாதிரி நேற்று வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் 1 by 1 ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படி இருக்குன்னு. அப்போ நம்ம மைண்ட்ல அந்த ரிசல்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, இது நல்லா பண்ணிருக்கு, மார்க்கெட் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு, இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. சில இடங்கள்ல நமக்கு மார்க்கெட் ஓவர் ரியாக்ட் பண்ணதா தோணும், தெரியும், புரியும். அந்த தோற்றம், அந்த பார்வை, அந்த புரிதல், இது மூணையும் நம்ம அலைன் பண்ணாக்கா மேபி இன்னைக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு தோணும். அந்த நேரத்துல நீங்க ஆழமாக சிந்தித்து முடிவை எடுத்து அந்த முடிவை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். நான் இதைத்தான் எனக்கும் பண்ணிக்கிறேன், என்னுடைய சக முதலீட்டாளருக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை ஒரு வருஷத்துல பல நாட்கள் நம்ம செய்ய வேண்டி வரும். இது போன்ற ஒரு காலச்சூழல்ல நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உடனே அப்படியே மேல போயிடும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம் ஒத்து வராது, சரி வராது. இந்த காலச்சூழலுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் பொறுமையாக இருந்து ஜெயிக்க வேண்டிய முடிவுகளாக இருக்கும். அதுதான் இந்த ரிசல்ட் சீசன் எனக்கு கொடுக்கக்கூடிய தெளிவான மெசேஜ். அந்த மெசேஜை நான் உள்வாங்கிக்கிட்டு அதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நம்ம 2 பேரும் அந்த மெசேஜை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாக்கா நாம ரிசல்ட்ஸை பார்ப்பதும் புரிந்து கொள்வதும் அதை வைத்துக்கொண்டு முதலீட்டில் பயணிப்பதும் ஒரு இனிய பயணமாக இருக்கும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.